அக்கா நாளைக்கு ஸ்கூல் லீவா அக்கா? ஆமா, நாளைக்கு ஸ்கூல் லீவ் தான். அதான் நான் உன் கூட விளையாடலான்னு வந்தேன். எங்க இருந்துக்கா அந்த சத்தம் வருது? அதான் காத்து தான் அப்படி சத்தம் கேட்குது. ரஷ்மி, முன்னாடி ஏதோ ஒரு நிழல் போகுது. வா நம்ம வீட்டுக்கே போயிடலாம். என்ன வேலை இன்னைக்கு ஊருக்குள்ள என்ன விசேஷம்? ஊருக்குள்ள மாமூலி வெயிட் பண்ணிட்டாராமா? யார் பார்த்தது? பிள்ளைகளெல்லாம் கடத்திட்டு போறாங்களாமா? அப்படியா? ஆமா. யார் சொன்னா? நாங்க சொல்றாங்களா ஊருக்குள்ள பேசிக்காங்க அப்படின்னு. அப்படியா? ஆமா. யாராவது கடத்திட்டு போயிருக்காங்களாமா? 2 பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்கம்மா. அப்படியா? ஆமா, அதனால சொன்னது மட்டும். சரி, காட்டு பிள்ளைகள்லாம் கொஞ்சம் சரி. காட்டு. என்ன வேலை ஊரே ரொம்ப பரபரப்பா இருக்குது? அதான் இப்போ பொண்ணையுமே காவேரியுமே கடத்திட்டு போயிட்டாங்களாமா. எப்போ? நைட்டு. அப்படியா? ஆமா, அதனால சொல்லலாம் வந்தேன். அது ஏதோ ஒரு யாராவது ஏதோ தகவல் கிடைச்சதா? அவளுக்கு கிடைச்சது, ஆனா பிடிக்க முடியல. யார் தூக்கிட்டு போனது? மும்மொழி முனியப்பனா? ஆமா, மாமூலி முடியல. யாரும் பிடிக்க முடியல. யாருமே பார்க்கல. ஆனா யாரும் பார்க்கல. அப்படியா? அதான் ஊரே ரொம்ப அமைதியா இருக்குது, ரொம்ப பரபரப்பா இருக்குது. எல்லாம் ஓடிடுறாங்க. எல்லாருமே பயந்து நைட் எல்லாம் யாரும் வெளியே வர்றது இல்லையா? ஆனா மும்மொழி முனியப்பன் நல்லவனா கெட்டவனா? தெரியல, எனக்கே தெரியல. எதுக்காக வர்றான்? தெரியல எதுக்காக வர்றாரு. அந்த பொண்ணுங்க என்ன தப்பு செஞ்சது? அதே இதுக்கு போய் தூக்குனா? அது அவன் வெளில பண்றான்னு யாருக்கு தெரியும்? உடனே விற்கிற போறானோ இல்லை என்ன பண்றான்னு யாருக்கு தெரியும்? ஆனா ரொம்ப நம்ம இதா இருக்கணும். ஆமா, ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வந்து ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, பொண்ணுங்கெல்லாம் பெற்றவங்கள ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நம்ம நம்ம பாதுகாப்பா இருக்கணும். மும்மொழி முனியப்பன் நல்லவனா கெட்டவனாங்கிறது தான் இனி யாருக்குமே தெரியாத இருக்கு. நான் முடி கண்டிஷன் பண்ணி நான் வந்து போகணும். நீ பார்த்திருக்கிறியா அவனை? நான் பார்த்ததில்லை. நானும் அவன் தோற்ற பார்க்க பிடிக்க முடியுமா? நீ ஒரு நாளைக்கு இருக்கலாமா நைட்டு? அவன் எந்த நாட்டில் வரான்னு அப்படித்தான் பிடிக்கணும். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்துதான் அவனை கண்டுபிடிக்கணும். 10 பேர் சேர்ந்து அவனை வலை போட்டு பிடிக்கணும். ஆமா, அப்பதான் அது யார் எதுக்காக வர்றான், என்ன இதுக்காக வர்றான். ஊருக்குள்ள எல்லாரும் வெளியே நடமாட முடியல, எல்லாம் பயந்து கிடக்குறாங்க. ஏன்னே தெரியல. ஒரு நாளைக்கு வலையை போட்டு ஏங்க விட்டு அவன் என்ன சந்தையில் வரான்னு பிடிக்கும். ஊர் மக்கள் கிட்ட சொல்லி ஒரு நாள் நைட்டு நம்ம எல்லாருமே இருந்து அந்த மும்மொழி முனியப்பனை நம்ம பிடிக்கணும். சரி வேளா, நான் போயிட்டுறேன். யாராச்சும் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பா, யாராச்சும் காப்பாத்துங்க. என்ன வேளா, ஏதோ சத்தம் கேக்குது? காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. பாப்பா, உங்களை யாருமா இப்படி கட்டி வச்சது? உங்களை யார் இங்க கொண்டு வந்து விட்டது? அப்பா, கருப்பு முகமூடி போட்டவன் ஒருத்தன் எங்களை கடத்திட்டான்ப்பா. ஆனா அவன் எதுவுமே எங்களை செய்யலப்பா. அப்படியா? அவனை பாத்தீங்களா? பாக்கலப்பா. ஆனா கருப்பு முகமூடி மட்டும்தான்ப்பா தெரிஞ்சது. சரி வேளா, இவங்க 2 பேரும் கொண்டு போய் வீட்டுல விட்டுரு. அவங்க அம்மா தேடிட்டு இருப்பாங்க. வீட்டுல கொண்டு விட்டுரு. செந்தில் வேளா, இன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு நம்ம இருந்து மும்மொழி முனியப்பனை கண்டுபிடிக்கணும். ஊர் கூட்டத்துல சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம 3 பேர் ரோந்து இருந்து எப்படியாவது அந்த மும்மொழி முனியப்பனை கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா அவனை கண்டுபிடிக்கணும். அவனை கண்டுபிடிக்கிறதுல கண்டுபிடிச்சிடலாம்னா, அவன் பாக்குறதுக்கு நல்லா கருப்பா பயங்கரமா இருப்பானா? அப்படியே நல்லா பயங்கரமா எனக்கு ரொம்ப பயமாயிரும் நான் இந்த இடத்துல இருந்தா. அப்படிங்கும்போது நான் கூட இருக்கிற தைரியமா இரு. நீ ஏன்னா வாய் பேசணும்? நீ நேத்து பாத்ரூம் குள்ள இருந்துட்டு கலப்ப மூச்சு வந்துருச்சு, அதுக்கு போய் பயந்து ஓடி வந்துட்டு நீ. பயப்பட வேண்டாம். 3 பேர் சேர்ந்து அது கண்டிஷன் பிடிக்கணும். நீ ஏன்னா எனக்கே நீ தைரியத்தை சொல்றியா? நான் தைரியத்தை தான் போல. 3 பேர் சேர்ந்து போய் அவன் 3 பேர் சேர்ந்து பிடிக்கணும். சரி, நான் பிடிச்சிடலாம். பிடிச்சிருவோம். இன்னைக்கு போய் பிடிச்சிருவோம். சரிண்ணா.